முக்கியமான நாள். அதாவது பார்த்தீங்கன்னா, போன மாசம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புதுசா பிராண்ட் நியூ பிளாட்டினம் வந்து நம்ம குரூப்ல உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஷேரிங் தான் முதல் ஷேரிங் நம்மளுடைய Zoomல வந்து நம்மளுக்கு வந்து குடுக்க வர்றாங்க. ஸோ அவங்க பேர் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பிரேம் அண்ட் புவனேஸ்வரி. அவங்க வந்து பிராண்ட் நியூ பிளாட்டினம் போன மாசம் நம்மளுக்கு நெறைய ஷேர் பண்ண நம்மளுக்கு கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்றதுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து சாதாரணமா வெல்கம் பண்ண முடியுங்களா? முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நெறைய பூக்கள், நெறைய அ நெறைய விஷஸ், நெறைய லவ் குடுத்து அவங்கள வர வச்சா தான் வர வைப்பாங்க. ஸோ நான் அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ குடுத்துடுறேன். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா, பிரேம். பிரேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்ஸ் கான்ட்ராக்டர் அண்ட் தென் செகண்ட் ஜெனரேஷன் இன் எம்வே. அவங்க அப்பா, அம்மா வந்து எம்ஏ நல்லா செஞ்சுட்டு இருந்து, இவங்க செகண்ட் ஜெனரேஷனா இதுல வந்து வெற்றி பெற்று வந்திருக்காங்க. ஸோ அவருடைய மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மின் ஹோல்டர். அண்ட் தென் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சீனியர் ஹெச்ஆர் அண்ட் தென் ஃபுல் டைம் மதர் ஃபார் 2 கிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த ஜேர்னி வந்து பிளாட்டினம் லெவல் எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னிய வந்து நம்ம கிட்ட வந்து அவங்க செகண்ட் ஜெனரேஷன் சொன்ன மிஸ்டர் டைமண்ட் வாசு அண்ட் பத்மா அவங்களுடைய சன் அவர் வந்து மிஸ்டர் பிரேம் வந்து அவர் வந்து இந்த பிசினஸ்ல வந்து இந்த பிளாட்டினம் லெவல் எப்படி அடைஞ்சாரு சொல்லிட்டு அந்த ஜேர்னி டு பிளாட்டினம் பத்தி நம்மகிட்ட பேச வராங்க. ஸோ அவரை வர வைக்கிறதுக்கு நிறைய பூக்கள் அவங்க 2 பேரும் பேச வராங்கன்னா, ஸோ நம்ம வந்து நம்மளுடைய இன்ஸ்பயர் எப்படிங்க இருக்கணும்? அவங்களுக்கு வந்து நிறைய பூக்கள், நிறைய விஷஸ், நிறைய லவ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இமேஜிங் பண்ணுவாங்க. அவங்கள சுத்தி அவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இமேஜிங் பண்ணி நம்ம கிட்ட பேச வருவாங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் பிரேம் அண்ட் புவனேஸ்வரி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் பேசுறது விளங்குதுங்களா? ஒன்னு போடுங்க. ஓகே, கிளியரா விளங்குதுங்க? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எம்சி அக்கா யோகேஷ், ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் யோகேஷ் அக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப கிரேட்டா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு செகண்ட் ஜெனரேஷன் பிசினஸ். நான் முதல்ல இந்த வியாபாரத்துல நான் ரொம்ப நன்றி கிராட்டிடியூட் தான். நான் வந்து நன்றி சொல்லணும். எங்க அப்ளைனுக்கு, என் பேரண்ட்ஸ்க்கு, டைமண்ட் டைரக்ட், வாசுதேவன், பத்மாவதி, பெரிய நன்றி. அடுத்தது எனக்கு இன்னும் ஒரு அப்பா அம்மா மாதிரி என்னை கைட் பண்ணிட்டு வராங்க. டைமண்ட் முத்து அங்கிள் அண்ட் ஷீலா ஆண்டி. அப்புறம் நான் வந்து இசிவிஐ ஃபவுண்டர் மிஸ்டர் ஹோ ஃபேமிலி, இசிவிஐ தமிழ் டைமண்ட்ஸ், ஆல் த லீடர்ஸ், உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வியாபாரத்துல நான் வந்து ஒரு செகண்ட் ஜெனரேஷன்னா என்னன்னா, இப்ப செகண்ட் ஜெனரேஷன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த வியாபாரத்துல ஈடுபட்டிருப்பாங்க. இப்ப அவங்க ஈடுபட்டதுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க வந்து டேக் ஓவர்ல இன்னொரு லெகசி அவங்க உருவாக்கும் போது அவங்க தான் செகண்ட் ஜெனரேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து செகண்ட் ஜெனரேஷன். ஸோ செகண்ட் ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் இந்த செகண்ட் ஜெனரேஷன் இருக்கீங்க. ஸோ இந்த செகண்ட் ஜெனரேஷன் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, எங்களுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் ஸ்டார்டர் கிட் தான். எக்ரி பண்றீங்களா? செகண்ட் ஜெனரேஷன் எல்லாம் போடுங்க எக்ரின்னு. ஸோ இந்த செகண்ட் ஜெனரேஷன் கிஃப்ட், பர்த்டே கிஃப்ட்னா ஸ்டார்டர் கிட் தான். அதனால இந்த வியாபாரத்துல பார்க்க போனா அவங்க எங்களை இது பண்ணல, ஜாயின் பண்ண சொல்லல, நானே வாலண்டியர். அதுதான். ஓகேங்களா? ஸோ 27ஆம் தேதி 4ஆம் மாசம் 2002 எனக்கு 18 வயசு. 12 மணிக்கு ஸ்டார்டர் கிட் சைன் பண்றேன். அந்த டைம்ல எல்லாம் ஸ்டார்டர் கிட் எல்லாம் புக்லாம் இருக்கும். அப்போ வந்து 78 90 ரிங்கிட் அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது, ஸோ ஜாயின் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு 2-3 நாள் முடிஞ்சு, ஓகேங்களா? நாங்க வந்து நான் எல்லாரும் 4 ஆம்பளைங்க, நான் 3வது, அண்ணன் 1வது, அப்புறம் 1வதும் 3வது நானு. ஸோ அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, அப்பா வந்து 3 மீட்டிங் சென்டர் வச்சிருந்தாரு. பத்து கஜா இப்போ, சிரம்பன் தமன் ஏஸ்தி, அப்புறம் ஜோஹோ கிலாங் பத்தா. ஸோ இந்த மாதிரி மீட்டிங் ஓடிட்டு இருக்கும்போது அவர் சொல்லிட்டாரு, என்ன சொன்னாருன்னா, ஏய் நீங்க 2 பேரும் சிங்கப்பூர்ல இப்பதான் பிசினஸ் இது உருவாயிருக்கு, இப்ப போய் மார்க்கெட்டை பிடிச்சிட்டீங்கன்னா வளர்ந்து வந்துருவீங்க.
அதனால நீங்க போயிட்டு சென்ட்ரல்ல தங்கிக்கிங்க அப்படின்னு அனுப்பிட்டாரு. இது எப்ப 2002. அப்புறம் நாங்களும் வந்து இதெல்லாம் இருக்கிற கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் போயிட்டோம். நானும் அண்ணனும் போயிட்டோம். நானும் அண்ணனும் போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அண்ணன் வந்து சொல்லிட்டாரு என்கிட்ட, "ஏய் சென்ட்ரல்ல இருந்துக்கோ. நான் போயிட்டு சிங்கப்பூர்ல பூந்து பூந்து பார்த்துட்டு வரேன் எப்படின்னு." ஏன்னா அந்த டைம்ல வந்து சிங்கப்பூர்ல வந்து தனா மேரால இருந்துச்சு. புக்கிட் 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 மேரா அங்க இருந்துச்சு. அப்ப அண்ணன் வந்து ஒரு 5, 6 நாள் போயிட்டு வரும்போது என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, "கஷ்டம். ஏன்னா சிங்கப்பூர்ல இருந்து பூந்து பூந்து வர்றதுனால அவனுங்க எல்லாமே வந்து இப்ப செக் பண்றானுங்க. ஏன் சும்மா சும்மா பூந்து வர? கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. அந்த நாடு சிங்கப்பூர் நாடுனா ஸ்ட்ரிக்ட் தானே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற நேரத்துல அண்ணன் சொல்லிட்டாரு, நம்ம ஏதாச்சும் வேலை செஞ்சா தான் முடியும். ஸோ நம்ம எதுவும் வேலை தேடிக்கலாம் அப்படின்னு வேலை தேடிக்கிட்டே நம்ம அங்க சிங்கப்பூர்ல வியாபாரம் செய்வோம் அப்படின்னாரு. சரி நானும் சொல்லிட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டு பூந்துட்டேன். நான் வந்து சிங்கப்பூர்ல பூந்தோட அண்ணன் வந்து ஒரு இடத்துல வந்து வேலை இது பண்ணாரு. இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்க இருக்குங்களா வேலை செஞ்சோம்? மெக்டானல். 2 பேரும் மெக்டானல்ல பூந்துட்டோம். அண்ணன் பூந்தாரு. அப்புறம் நான் பூந்தேன். இது வேலை செஞ்சுக்கிட்டே எங்களுக்கே அறியாம 1 மாசம் கடந்து எம்வேவ மறந்தாச்சு ஃபுல்லாவே. என்ன எதுனால மறந்தோம்? எதுனால போனோம்? எதுவுமே தெரியல. மேபி எனக்கு வந்து அந்த 18 வயசுல நான் நான் வந்து வேலைக்கு போகும்போது காசு முதல்ல அப்பதான் பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு மேபி அந்த ட்ரிகர் அந்த அந்த மோட்டிவேஷன் பணம் வந்தோட ஐயோ பணம் வந்திருக்க இப்படி இப்படி சம்பாதிப்போம். ஸோ அந்த எம்ஏவோட ஓல்ல வந்து எனக்கு காணா போச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஆன்சர் தெரியல. ஏன் விட்டுட்டேன்னு, ஏன் அதை பிடிச்சி வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப மெக்டானல்ல வந்து ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சோம். இடையில அண்ணன் வேற ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து ஜோஹர்ல இறந்துட்டாரு ஆக்சிடென்ட்ல. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது 5 வருஷம் முடிஞ்சு நான் வந்து ஒரு வேலையில செஞ்சேனாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுப்பேன். அந்த ஹார்ட் ஒர்க் கொடுக்கும்போது நான் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சேன்னா நிறைய நிறைய சர்டிபிகேட் வாங்கிடுவேன். ஸோ மெக்டானல்ல வந்து கஸ்டமர் சர்வீஸ் அந்த இதெல்லாம் சர்டிபிகேட்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஆனா அந்த டைம்ல 18, 19, 20 வயசுலாம் வந்து ரொம்ப என்ஜாய் லைஃப். ஸோ என்ஜாய் லைஃப் பண்ணும்போது அப்பப்ப ரொம்ப லீவ் எடுப்பேன். என்ன கஷ்டப்பட்டு தான் தூக்குனாங்க எம்ஏல இது மெக்டானல்ல இருந்து. ஏன்னா சர்வீஸ் அம்பாசிடரா இருந்தேன். ஒரு சர்வீஸ் பண்றதுல நான் ஒரு டை போட்டு அந்த மாதிரி மெக்டானல் அங்க உள்ள மெக்டானல் டோட்டல் வேற. அப்ப இந்த மாதிரி செய்யும்போது என்னை தூக்கிட்டு நான் சொல்றேன், என்னை தூக்கிடாத, நான் வந்து எஸ்பிஎம் ஃபெயில் வேற, அதனால எனக்கு வேற இடத்துல கொடுக்க மாட்டானுங்க, என்னை வந்து ரிசைன் பண்றதுக்கு டைம் கொடு, 1 டே ரிசைன். அப்ப அவன் வந்து கொஞ்சம் கருணை காட்டி என்னை ரிசைன் பண்ண சொல்லி மெக்டானல் மின்னுக்கே 7 போட்டேன் வேலைக்கு. சர்டிபிகேட் வச்சிருந்தேன், அங்கேயும் கஸ்டமர் சர்வீஸ் தான் வேணும், 7 போட்டுட்டேன். மின்னுக்கு எதிர்ப்பா இந்த மாதிரி போயிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 வருஷம் மெக்டானல், 5 வருஷம் 7-Eleven முடிச்சதுக்கு அப்புறம் 2012 நான் திருப்பி சிரம்பானுக்கு வரேன் ஃபார் மை வெட்டிங். இந்த வெட்டிங்ல இருந்து நான் இப்ப ஸ்டாப் பண்றேன். என்னோட ஒய்ஃப் வந்து நாங்க வந்து ஸ்கூல்ல இருந்து லவ் 15 இயர்ஸ் ஃபார்ம் 3ல இருந்து லவ். ஸோ 13 இயர்ஸ் கழிச்சு தான் நாங்க கல்யாணம் பண்றோம். அவங்களும் என் கூட சிங்கப்பூர்ல தான் இருந்தாங்க. அவங்க படிச்சாங்க, பிபிஏக்கு படிச்சாங்க. படிச்சுட்டு என் கூட பக்கத்துலயே இருந்துக்கணும்னு சொல்லிட்டு திஸ் ஒன் ஆல் அந்த 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 லவ்வர்ஸோட சீசன்லா ஓகே. ஸோ இந்த மாதிரி பக்கத்துல எடுக்க சொல்லிட்டு அவங்க படிச்ச வேலையை விட்டுட்டு என் கூட மெக்டானல் நினைச்சாங்க. ஆனா வேற டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இப்படியே ஓட்டிட்டோம். 2012 சிரம்பானுக்கு வரோம். ஏன்னா நாங்க ஃபேமிலி எல்லாமே சிரம்பான். ஸோ கல்யாணம் பண்ணி முடிஞ்ச உடனே என்ன நடந்துச்சுன்னா, யார் யாருக்கும் என்னென்னமோ கிஃப்ட் கிடைச்சிருக்கும். எனக்கு என்ன கிஃப்ட்னா, யூ ஆர் ஃபயர்ட். ஏன்னா சிங்கப்பூர்ல உள்ள லா வந்து அவங்க லா வந்து ஒரு நாள் நீ கல்யாணம் முடிச்சா நாளைக்கு வேலைக்கு வந்துருவாங்க சில பேர், இல்ல 2 நாள் வேலைக்கு வந்துருவாங்க. நாங்க 2 வாரம் அதனால தூக்கிட்டாங்க. அப்ப எங்களுக்கு 2 பேத்துக்கு கிடைச்ச அந்த ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கிஃப்ட் வேலை இடத்துல இருந்து. அப்ப இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நானும் ஒய்ஃபும் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், என்ன செய்யலாம். அப்போ ஒய்ஃப் சொல்றாங்க என்கிட்ட, பரவாயில்ல நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், ஒரு ஆபீஸ் வேலையா அது அட்மினா பூந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. நான் எஸ்பிஎம் ஃபெயிலு, 28 வயசு. ஐயோ என்னடா இவனுங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து நம்மள டார்ச்சர் பண்றானுங்க, எதுக்கு இவங்க கீழே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு காடி விஷயத்துல ரொம்ப ஈடுபடுவேன். அந்த ஜோஹோ பசிகுடாங் ட்ரக்லாம் நான் வந்து காடி விஷயத்துல ரொம்ப இது பண்ணனால அந்த காடி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப தெரியும்னால இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரேரான பார்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு சீப்பா வாங்கி வச்சுக்குவேன். அப்புறம் திருப்பி வித்துருவேன். என்ன ஒரு மைண்ட் செட்னா,
ஒரு நாளைக்கு 50 வெள்ளி வச்சா ஒரு மாசத்துக்கு 1500 வெள்ளி சர்வைவ் பண்றதுக்கு பாய்ச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். அப்ப இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். அந்த தொழில் தெரியாட்டி கூட எனக்கு பரவாயில்ல. நான் என்ன பண்ணுவேன்னா அதை எப்படியாச்சும் கத்துக்கிட்டு இதை எப்படி சின்னங்க ஓட்டிடுவோம், ஆளுங்களுக்கு தெரிய போறது இல்லை. அதனால இந்த மாதிரி ஓட்டி 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 ஓட்டியே கூட்டாளிங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடு ஒயரிங் செய்யறது, வீடு ரெனோவேஷன் பண்றது, அதுலயும் நான் ஒரு பிளானை போடுவேன். இவரை வச்சு வேலையை ஓட்டலாம், வேற இடத்துல ஒயரிங் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணா இவர்கிட்ட இருந்து ஒரு 100 வெள்ளி 150 வெள்ளி வாங்கலாம். இந்த மாதிரி டெய்லி கேஷ்க்கு நான் பயங்கரமா ஓடுவேன். அப்போ ஒய்ஃபுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பெருசா ஆக ஆக 2012 இருந்து 2022 10 வருஷத்துல இந்த மாதிரி செஞ்சு காடி கேஷா வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், டெப்த் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். வீடு ஒண்டி தான் பேமெண்ட். இதுக்கு எல்லாத்துக்குமே ஏன்னா எனக்கு வந்து மனசுல வந்து ஒரு 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 வைராக்கியம். என்ன வைராக்கியம்னா, கடன் எங்கேயுமே வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். அதனால எல்லாத்தையும் துத்து பண்ணிடுவோம், நல்லா ரிலாக்ஸா வாழுவோம், சும்மா சும்மா டென்ஷனோட வாழக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு 8 வருஷம் பிள்ளை இல்லை. ஸோ 2012 until 2020 ஓகே, பிகேபி டைம்ல தான் உன் மக பிறந்தாங்க. அவங்க பேரு ஐராஸ்ரீ. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து எங்க எங்களோட அப்பா சைட்ல இருந்து 4 ஆம்பளைங்க, எங்க அண்ணனுக்கும் 2 ஆம்பளைங்க, அப்புறம் 2வது அண்ணனுக்கும் 3 ஆம்பளைங்க. பொம்பளை பிள்ளைங்க இல்ல, எனக்கு கிடைச்ச ஒரு குயின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு பாலம் வந்து எங்க லைஃப்ல உளுந்த மாதிரி ஆச்சு. என்னன்னா, எவே பண்ணல இந்த விஷயத்துல. என்ன எவே பண்ணலன்னா, என் ஒய்ஃப் வந்து பேபியை தூக்க முடியல. ஏன் தூக்க முடியலன்னா, அவங்களுக்கு பாடி பெயின் நிறைய வந்துருச்சு. ஜாயிண்ட் பெயின், பாடி பெயின் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து, இது வந்து இந்த ஆஃப்டர் பிரெக்னன்சி இது டெலிவர் பண்ணது உள்ள பெயின், இது கொஞ்ச நாள்ல போயிடும், ஊருட்லாம் பண்ண எல்லாம் செய்யணும் அப்படி. ஆனா இவங்களோட விஷயம் வந்து ரொம்ப ட்ராக் பண்ணிருச்சு. என்ன ட்ராக் பண்ணிச்சுன்னா 2 months 3 months எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட கண்டிஷன் ரொம்ப வேர்ஸ்டா போகுது. அன்டில் பேபியை கூட கேரி பண்ண முடியல. அப்புறம் தான் நான் வந்து இது வந்து எப்படியாச்சும் செக் பண்ணி ஆகணும்னு சொன்னோட தான், நம்ப மாட்டீங்க, எந்த வியாதியா இருந்தாலும், எந்த டிசீஸா இருந்தாலும், நான் ஒரு மைண்ட் செட், காசு இருக்கு சரிப்படுத்திடலாம். ஆனா இந்த ஒரு டிசீஸ் நான் தோத்துட்டேங்க. இதுல என்னன்னா, அவங்களுக்கு வந்தது வந்து SLE லூப்பஸ். பேரே அப்பதாங்க நான் கேள்விப்படுறேன். இந்த மாதிரி உள்ள பிரச்சனை. அவங்க கையெல்லாம் வீங்கிக்கும், முட்டிலாம் வீங்கிக்கும். அவங்கள நான் அப்புறம் ஷேர் பண்ண விடுறேன். ஸோ இந்த சப்பு இந்த சப்பு எல்லாமே நான் வேலையும் பார்த்துக்குவேன், பங்களாதேஷ்காரங்களை வேலைக்கு விட்டுருவேன், வருவேன் வீட்டுக்கு, பேபியை தூக்கி நான் தான் செய்யணும் எல்லாத்தையும். அப்புறம் மாமியார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, வந்துட்டு வீட்டுல இங்கே தங்கிட்டு. ஓகே, வீட்டுல ரொம்ப தங்கிட்டு, அப்ப என் பேரண்ட்ஸும் ரொம்ப உதவி செஞ்சாங்க. எப்படியாச்சும், ஏன்னா ஒய்ஃபு இப்போ உட்காந்துருக்காங்கன்னா ஏந்திரிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஸோ இந்த மாதிரி டாய்லெட்டுக்கு போயிட்டு அவங்க தான் குளிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோ வரும்போது நான் அப்பயே ஒரு மைண்ட்ல ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். என்ன ஒண்ணு எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு இந்த இந்த ப்ராப்ளம் எல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டேன் தெரியுங்களா? என்ன ஒரே ஒரு விஷயம் நான் வந்து இதுல படிச்சுக்கிட்டேன்னா, டேலண்ட் டேலண்ட் அண்ட் ஸ்கில். நம்ம எல்லாமே டேலண்டடோட தான் பிறக்கிறோம். ஆனா இந்த ஸ்கில் வந்து நம்ம வளர்ந்துட்டே இருக்க நம்ம பாடமா படிக்கிற வேண்டிய வேலை தான் ஸ்கில். அப்ப நான் இவ்வளவு நாள் வந்து இந்த மாதிரி கடந்து வந்தல, இது எல்லாமே என் ஸ்கில்னால தான் நான் முன்னுக்கு வந்துட்டேன்னு என் மைண்ட்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, என் மனசுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு மைண்ட்ல. என்ன டவுட் வந்துருச்சுன்னா, நீ இந்த மாதிரி வளர்ந்துட்ட, ஓகே, நீ எல்லாம் பார்த்துட்ட, எல்லாம் செய்யற, வெரி குட், எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்ட, இதுக்கு மேல சேவிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்க, பேங்க்ல சேவிங் பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா உன் மக கண்டினியூ பண்ணுவாளா? என்ன ஆகும் மகளுக்கு, ஒய்ஃபுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு கேள்வியில நான் தோத்துட்டேன். இது வந்து 2022 2020 until 2022 குள்ள, இந்த 1 இயர்க்குள்ள 2021 ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒய்ஃப்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு தாட் வந்திருக்கு, நம்ம காசு வச்சிருக்கோம்ல, சரி நான் தான் சேவிங் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஏதாச்சும் ஒரு காவாஷ் திறக்குமா, இல்ல சாப்பாடு கடை திறக்குமா, எல்லாம் ஏதோ பிளான் இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, எனக்கு ரொம்ப மறக்க முடியாது. என்னன்னா 12ஆம் தேதி
10ஆம் மாசம் 2022 அப்பா வீட்டுக்கு வராரு. என் வீட்டுக்கு வந்துட்டு, ஏய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சொன்னேன் என்ன ஃபங்க்ஷன்? என் பிள்ளை டைமண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாரு. யாரு டைமண்ட் ஆயிட்டாங்க? முத்து அங்கிள், ஷீலா ஆண்டி அப்படின்னு. ஆமாவா? எனக்கு வந்து அந்த சின்ன வயசுல அவருக்கு 20 இயர்ஸ் அந்த சிங்கப்பூருக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தெரியும். சின்ன வயசுல வளர்ந்துட்டு வந்தது. ஆனா அந்த 20 இயர்ஸ் முடிஞ்சு திருப்பி பேரை கேள்விப்படுறது எனக்கு அந்த 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 டூரேஷன் பாருங்க. அந்த 20 இயர்ஸ் ஐ லாஸ்ட். இந்த மாதிரி இருக்கும்போது ஐயோ ஆமாவா எல்லாமே வருது கனவு எனக்கு மண்டையில. ஏய் இப்படிலாம் இருந்து இப்படிலாம் போகணுமா, அங்கிள் இப்படிலாம் செஞ்சாரு, எல்லாமே எனக்கு மைண்ட்ல வருது. வந்துட்டு ஓகே போவோம்னு சொல்லிட்டு 15ஆம் தேதி 10ஆம் மாசம் 3 நாள் முடிஞ்சு அவர் சிக்னேச்சர் ஹோட்டல்ல அவங்க ரெக்கக்னைசேஷன் வச்சாங்க. வைக்கும்போது நான் அப்பதான் அவங்க போய் பாக்குறேன். எல்லாமே எனக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த உலகத்தை விட்டுட்டேன். உலகத்தை விட்டுட்டேன். அந்த உலகத்துக்கு விட்டதுக்கு அப்புறம் நான் வேற உலகத்துக்கு போயிட்டேன்ல. இந்த உலகத்தை மறந்துட்டேன். திரும்பி வரும்போது ஐயோ எனக்கு அதான் தோணுச்சு. அந்த டேர்னிங் பாயிண்ட். ஸோ இது வந்து அந்த நேரத்துல என்ன பண்ணேன்னா ஃபுல்லா பிளாக் அவுட் ஆச்சுங்க எனக்கு. இவரு அவரு பிள்ளைங்க ரகு, தர்மராஜ், பிளாட்டினம் சார், பிரசன்னா எல்லாத்தையும் பார்க்க அண்ணன் எப்படி இருக்கீங்க எல்லாம் கை கொடுக்குறாங்க. எனக்கு அப்படி பிளாங்க் ஆயிடுச்சு. டேய் எங்க இருந்தீங்க எவ்வளவு நாள் அப்படின்னு. ஆனா நான் பார்க்க நான் தான் லாஸ்ட். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அங்க மீட்டிங்ல ஓடுது இன்னும் ஞாபகம் இருக்குங்க. எனக்கு யார் யார் ஸ்பீக்கர் பேசினாங்க, போனாங்க, வந்தாங்க எல்லாமே ஞாபகம். ஆனா எனக்கு வந்து பிளாங்க் ஆயிடுச்சு. என்ன பிளாங்க் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்றீங்க, என்ன பண்றன்னு கேக்குனா அந்த உலகம் தானே உன்னோட, இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு. கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வி, கேள்வி கேள்வி. எல்லாம் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு காடியில போயிட்டு இருக்கோம். பின்னால அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க. அம்மா கேக்குறாங்க இந்த மொட்டை ஏன் பேசாம இருக்கான் அப்படி கேக்குறாங்க. அப்ப அப்பா சொல்றாரு இல்ல அவன் எதோ யோசிக்கிறான் விட்டுரு அப்படின்னாரு. அந்த ஹோல் ஜேர்னிங்க எனக்கு என்ன நடக்குது, எந்த உலகத்துல இருக்கேன், இது எல்லாமே என் மைண்ட்ல ஓடுது. அப்புறம் அந்த டைம்ல வீட்டுக்கு போயிட்டேன், என்னை இறக்கி விட்டுட்டாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா எங்க ஒய்ஃப்க்கு வந்து எஸ்எல்இ படிச்சதுனால அவங்க வந்து டபுள் ஸ்டோரியில ஏற முடியாது. ஸோ அவங்க கீழே படுத்துக்குவாங்க. நான் போயிட்டு என் ஒய்ஃபை எழுப்புறேன். அப்ப பாப்பாக்கு வந்து 1.5 வயசு. எழுப்புறேன். அவங்க தூக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா, எனக்கு தஹான் பண்ண முடியல. போயிட்டு அவங்க எழுப்புனேன். அப்பயே எழுந்திரிச்சாங்க. அவங்க எழுந்திரிச்சிட்டு என்னன்னா அப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன் ஏன் நாங்க எதுவுமே செய்யல அப்படி கேட்டேன். அவங்க சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இல்ல உங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே. ஆனா ஏன் நீங்க செய்யல, ஏன் நானும் உங்களை அறிமுகப்படுத்தல, ஏன் பாஸ் பண்ணல எனக்கும் தெரியல அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்கள்ட்ட சொன்னேன் நாளைக்கு நம்ம எம்ஏ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. என்ன யோசனையில நான் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தூங்கல. காலையில வரைக்கும் ஒரு 4-5 ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தூங்குற நேரத்துல வந்து நான் வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கேன், ஹால்ல நடந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா வேலை கிடைக்கல, நிம்மதியா தூங்க முடியல எனக்கு. இந்த மாதிரி நேரத்துல வந்து திரும்பி பார்த்தா அந்த பெரிய வியூவே எனக்கு தெரியுது. நீ இது உலகம் இது, ஆனா வேற உலகத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், முதல்ல எங்க அப்பா அம்மாவை திரும்பி பார்த்தேன். அவங்க 2 பேரும் நான் வந்து 84ல பிறந்தேங்க. அவங்க 83ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எம்ஏ. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவங்க 2 பேரும் வேலைக்கு போனது இல்லைங்க. நாங்க வளர்ந்தது, பால் குடிச்சது, படிச்சது எல்லாமே எம்ஏ காசு தான். 30 நாட்டுக்கிட்ட வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்ப 30 நாட்டுக்கிட்ட வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வளர்ந்தது எம்ஏ மூலியமா தானா? ஐயோ நான் ஏன் இவ்வளவு மிஸ் பண்ணிட்டேனே, நான் எதையோ தேடி செஞ்சுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் கோத்ரூ பண்ணேன். நம்மளோட எம்ஏவோட ஃபவுண்டர் ஏன் இந்த அளவுக்கு மாறி கிடக்குது அவங்க லைஃப், அதுக்கு பர்பஸ் இருக்கும்ல. அந்த இது தெரிஞ்சா தானே நம்ம அதுக்கு அவங்க அவங்க உயிரே கொடுத்து செய்யற அளவுக்கு என்ன இந்த எம்ஏ எப்படி மாத்திருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியணும்ல. அப்பதான் நான் பார்த்தேன். இவங்க 2 பேரும் ஃபவுண்டர் ரிச் அண்ட் ஜேக்கு பெரிய பெரிய பாராட்டு கொடுக்கணுங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த 1960s 1970ஸ்ல யோசிச்சு வச்சிருக்காங்க. என்ன என்ன 59
யோசிச்சு வச்சுக்கலாம். என்ன தெரியுங்களா, நம்ம ஒரு கம்பெனில ஒரு ஒரு ஜாமா தயாரிப்போம். இந்த ஜாமான்ல வந்து நம்ம சம்பாரிச்சு வாழுவோம். அப்படி செய்யல தெரியுங்களா அவங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மக்கள் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த டைம்லயே ஊரை விட்டு ஊர் வேலை செய்யறாங்க வந்து. வேற ஃபேமிலி கூட சந்தோஷமா இல்ல. பணம் பிரச்சனை. இது எல்லாம் தீர்க்கணும்னா நம்ம ஒரு இதை உருவாக்கி இவங்க எல்லாம் நம்ம கூட ஜாயின் பண்ணி இவங்க வாழ்க்கை தரத்தை மாத்திக்கிட்டோம். அப்ப அவங்களோட நோக்கம் பாருங்க. அப்பதாங்க எனக்கு புரிய வருது. அந்த ஹோல் சாப்டரே எனக்கு புரிய வருதுங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்க அங்க இருக்காங்க, வேற எங்கேயோ ஊர்ல அவன் வளர்ந்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வச்சிருக்காங்க பாருங்க. அது எனக்கு வந்து காதல்ல விழுந்துருச்சு அவங்க மேல. காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நினைச்சிட்டு ரொம்ப யோசிக்கல. எனக்கு டெஸ்டிமோனி வேண்டாம். நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு வரேன். நான் எங்க அப்பா கூட மீட்டிங் போனதுல இருந்து சின்ன வயசுல நான் தாங்க டிக்கெட் எல்லாம் வெட்டுவேன். நான் தான் அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுப்பேன். 10 வயசுல MVHQ இப்ப எங்க இருக்குதோ அது வந்து பழைய இடத்துல நடுவுல இருந்துச்சு. நான் தான் போவேன். மிந்தி வந்து அந்த அந்த போன் இல்லாத டைம்ல அம்மா அங்க இருந்து சிரமான்ல இருந்து HQக்கு போன் பண்ணுவாங்க, பப்ளிக் போனுக்கு. ஏய் எலனோ பவுடர் எல்லாம் பேச மாட்டாங்க. 922100 அப்படி போடுவாங்க. நான் தான் ஆர்டர் எல்லாம் எடுப்பேன். அப்புறம் அந்த கவுண்டர்ல காசு கட்டிட்டு கலா பின்னால இருப்பாங்க, அவங்களுக்கு போய் ஆர்டர் கொடுப்பேன். ஆர்டர்க்கா. இதெல்லாம் நான் பார்த்திருக்கேங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் மனசுக்குள்ள. விட்டுட்டியே இவ்வளவு வருஷமா அப்படின்னு. சோ இதெல்லாம் நினைச்சிட்டு நேரா அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். தயவு செஞ்சு அவங்களுக்கு பிளேம் நான் பண்ண முடியாது. ஏன் தெரியுங்களா, 20 வருஷம் முன்னாடி அவங்களுக்கு 50 55 இருக்கும்போது அவங்க என்ன கூப்பிட்டாங்க. நான் எனக்கு அது திரும்பி பார்க்கல. இப்ப அவங்களுக்கு 75 ஆச்சு. இப்ப போயிட்டு நான் அவங்கள்ட்ட என்னன்னு எதிர்பார்க்கறது. ஆனா இருந்தாலும்ங்க அவங்க அப்பா அம்மானால சொல்லல, லீடுனா இவங்கள மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சிட்டேன். என்கிட்ட உக்காந்து பழைய புக்கெல்லாம் எடுத்து இப்படிதான் நான் செஞ்சுட்டு வந்தேன், இப்படித்தான் செஞ்சேன், இதுதான் பிவி, இதுதான் இது. அப்பா வந்து நான் அந்த டைம்ல மனப்பாடம் பண்றேன் தெரியுங்களா. இது காடியை பார்த்துட்டு நம்பர் கேட்பாரு. ஏய் 4600 எத்தனை பிவி அப்படி கேட்பாரு. அந்த மாதிரி லேர்ன் பண்ண காடியில சின்ன வயசுல 10-11 வயசுல. ஸோ அது பார்த்தோட சொல்லிடுவேன் 15% இது 12% அப்படிலாம். ஸோ அதை போடும்போது எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் மைண்ட்ல. ப்ராடக்ட் பத்தி படிக்கணும். ஏன்னா ப்ராடக்ட் வந்து நான் சின்ன வயசுல இருந்து பேபில இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராடக்ட். எனக்கு அது தெரியாது. இதெல்லாம் போயிட்டு படிச்சுதான் லேர்ன் பண்ணி ஆளுங்களுக்கு கொடுக்கணும்னு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு மைண்ட் செட் பிளான் இதான். வாழ்க்கை ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு மாத்தணும், நம்மளும் வாழ்க்கை மாத்திக்கணும். இதெல்லாம் ஒரு மைண்ட் செட்ல வச்சுட்டு நான் என்ன செஞ்சேன்னா, அம்மா கிட்ட ப்ராடக்ட் பத்தி கேட்டேன். அம்மா வந்து வைட்டமின்ஸ் எல்லாம் உறைஞ்சு காட்டுறாங்க. SPM ஃபெயில் வேற, ஒன்னும் புரியல. சரி, உங்களுக்கு தெரியுங்களாங்க, அந்த 15 நாள் நான் 9% நடந்தேங்க. அவுத்து விட்ட கால மாடு மாதிரி ஓடினங்க. பிசினஸ் தெரியுதோ இல்லையோ ஒரே நோக்கம் தான். ஆளுங்களை ஹெல்ப் பண்ணனா, வாழ்க்கை தரத்தை மாத்தி கொடுத்தா என் வாழ்க்கை வம்சம் மாறும். எனக்கு அது ஒரு குறிக்கோள் தான். பிளான்லாம் எனக்கு தேவையில்லை. போட்டுக்கு ஏறிட்டு வந்துருவோம். 15 டேஸ்ல 9%. இன்னும் போங்க ஸ்லைட்டு. இன்னும் அப்ப 50 இன்னும் அப்ப அந்த 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 9 9 15 15 18 5 மாசத்துல போட்டேன். இது எல்லாமே ஒரு ஒரு வெறி. ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிடணும். அவங்க லைஃப் நான் பார்த்துட்டேன். என் லைஃப் அப்படித்தான் அமையும். இப்படித்தானே செஞ்சாங்க. ஒரே ஷாட். அப்ப இந்த அப்பா எங்க அப்பாக்கும் அங்கிள் டைமனுக்கும் உறவு வந்து பிரிக்க முடியாத உறவு. அவ்வளவு வருஷத்தோட உறவு எல்லாம் பாசத்துல வளர்ந்தது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல நான் நினைக்கிறேன் அவர் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரேம் வேகமா போயிட்டு இருக்கான், கொஞ்சம் இது பண்ணிருங்க அப்படின்னு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த 5 மாசம் நான் என்ன பண்ணேன்னா, அவருக்கு டைமனுக்கு நம்ம இது கொடுக்க வேண்டாம். அதனால ரொம்ப போன் அடிச்சு கேட்டது வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு தான். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. நம்ம ரகு, பிரசன்னா, எப்ப அடிச்சாலும் அண்ணன் சொல்லுங்க அண்ணன் அப்படின்னு கேட்பாங்க. தர்மராஜ், இவங்க எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க மூலியமா சின்ன சின்னதெல்லாம் லேர்ன் பண்ணிக்குவோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா தானே சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. அவங்களும் அதே ஆட்டிடியூட் தானே, அதே டைரக்ஷன் தானே போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம்
ஏன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க பிடிச்சதுதான் நான் டக்கு ரகு கேரள இருந்து சிரமாட்டுக்கு வருவாரு. எனக்கு சொல்லி கொடுத்தேன், அண்ணே உட்காருங்கண்ணே நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஐ எம் சோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ பிளாட்டினம் ரகு, பிரசன்னா, தர்மராஜ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இது வந்துட்டுல அப்ப வந்து டைமண்ட் அங்கிள் என்ன செஞ்சாரு, ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க இப்ப செய்ய முடியாதியா, வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்கியூ கூப்பிட்டாங்க. அப்ப நானும் அப்பா தான் போயிருந்தோம். ஹெச்கியூல போயிட்டு எல்லாத்தையும் உட்காந்து சொல்லி கொடுத்தாரு. டிபிஐ, டிஎஃப்ஐ எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சிஸ்டம் பத்தி சொல்லி கொடுத்தாரு. ECI சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, நாங்க செஞ்ச டைம்லாம் வேற. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இப்ப நீ வந்து இப்போ ஓடிட்டே இருக்க முடியாது. ஒரு சிஸ்டம்ல பிளக்இன் பண்ணிட்டேன்னா இப்போ உள்ள கம்ப்யூட்டர் மாதிரி தட்டனா அங்க போய் சேர்ந்துரும். அந்த மாதிரி உள்ள சிஸ்டம் ஒண்ணு இருக்குது, நீ வந்து இதுல பூந்துக்கோ, இல்லாட்டி உன் உழப்பெல்லாம் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ECIல என்னை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அங்க எனக்கு கிடைக்காத ஒரு குரூப்புங்க ECI. இது வந்து அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அது ஒரு 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 ஜெட் கப்ப மாதிரி அதுல அப்படி ஏறிட்டோம்னா அவங்க சொல்லி கொடுக்கறதே அப்படி ஏறி போயிடலாம். அந்த அளவுக்கு அதுல நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். என்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன்னா, நான் நான் பண்ணது எல்லாமே வந்து இந்த மாதிரி தானே சொல்லி வச்சு ஆளுங்களெல்லாம் நான் மோட்டிவேட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஆனா இப்போ வந்து என்ன தெரியுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் எல்லாம் இருக்குது இதுல. அதனால அதை சரிப்படுத்தும் போது என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் லேக் பண்ண ஆரம்பிச்சேன். திருப்பி டவுன் டு 15, 12 and then 15, 15, 12. 12ஆம் மாசம் 15ல இருக்குங்க. அப்பனா ஜேர்னி 2 months 1 year, ஒரு 1 year 2 மாசம் இந்த பிளான் எல்லாம் செமினாலாம் போட்டு எல்லாமே செஞ்சு செஞ்சு கொண்டு வந்தது எல்லாமே அந்த சேலஞ்சஸ் எல்லாமே வீடி கொண்டு 21%. இதுல நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். இது நடுவுல நான் சேலஞ்சஸ் பத்தி பேசல. ஏன் பேசலன்னா, இங்க சேலஞ்சஸ்னா என்ன எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது புரியல. நான் அப்பாட்ட ரொம்ப ஓட்டி சொல்லியிருக்கேன், சேலஞ்சஸ் என்னப்பா சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம என்ன வந்து எதிர்பார்க்கிறோம் லைஃப்ல, என்ன எதிர்பார்க்கிறோம் பார்க்க போனா நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம், நல்ல வாழ்க்கை கொடு, எனக்கு வந்து என்னோட நல்ல வீடு கட்டணும், நல்ல காடி கட்டணும், வெளியூர்லாம் சுத்தணும், உலகம் பூரா சுற்றி பயணம், எல்லாத்துக்கு போகணும், நிறைய காசு வேணும், பேங்கே என் சொந்தமா ஆகணும். இதெல்லாம் நம்ம வேண்டிக்கிறோம் தானே. வேண்டிக்கும் போது இது மட்டும் தான் வேண்டிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டேன். இப்ப நான் வந்து நினைக்கும் போது நான் இதை மட்டும் தான் வேண்டிக்கிட்டேன்னா இல்ல, இதெல்லாம் எனக்கு கொடு, அன்பு வைக்கிறேன், அன்பு வச்சு முடிஞ்சு என் வம்சத்துக்கே கொடு அப்படின்னு கேக்குறேங்க. அப்ப சின்னங்க கொடுத்துருவாருங்க கடவுள். இதுக்கு சின்னம் கொடுத்துட்டாரு மறந்துடுவோங்க அவரை. ஸோ இது வந்து நான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டேன், மனசுல நல்லா ஏற்றிக்கிட்டேன். இவ்வளோ கோரிக்கை உனக்கு, இவ்வளவு விஷயம், இது எல்லாம் உனக்கு சின்னாங்க குறைச்சிடும் முடியாது. அதனால சேலஞ்சஸ் வந்து எங்க அப்பா டைம்ல பார்க்காத சேலஞ்சஸ் அந்த டைம்ல கம்பெனி 10 வருஷம் தான் ஆயிருக்கு, இதுல நீ போதுனா காசு போயிடுவ அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்க தானே போயிட்டாங்க. கம்பெனின்னு ஒரு விலை கூடன்னாங்க. என்னங்க விலை கூட? பாய்ச்சுன்னா விலையை மறந்துடுவாங்க. ஸோ அந்த அவரு டைம்ல நான் பார்த்தது வந்து வீல் சேர்லாம் அச்சீவ் பண்ணாங்க, வீல் சேர்ல இருக்கிறவங்க அச்சீவ் பண்ணாங்க, குருடெல்லாம் அச்சீவ் பண்ணாங்க. ஸோ இந்த சேலஞ்சஸ் இப்ப நான் பாக்குறதுக்கு செய்யறதுக்கு எல்லாமே நத்திங். ஆனா அப்பயும் அப்பா கிட்ட அப்பப்போ உடஞ்சு போவேன் மனுஷன்ல. அந்த டைம்ல நான் போவேன், அவர் அப்படியே பிஸ்கெட் மாதிரி சாப்பிட்டுச்சு அப்படி சின்னதாக்கிடுவாருங்க அவரு. அப்புறம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இது என்ன விஷயம்னா இந்த 3 P மறக்காத. என்ன 3 Pனா, நீ ப்ராடக்ட் என்ன மாதிரி பாய்ச்சாலும் உனக்கு ப்ராடக்ட் ஓடிடும். ஓகேவா? உனக்கு பாய்ச்சிட்ட ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க ப்ராடக்ட். ஏன்னா உனக்கு உனக்கு எந்த இஃபெக்டும் வரக்கூடாதுன்னு சொல்லி தயாரிச்சிருக்காங்க அந்த மாதிரி ப்ராடக்ட். நீ பாய்ச்சனா லவ் பண்ணிடுவ. அதே மாதிரி 2வது P பிளான். நீ பிளானை எப்படி போட்டு வேணா பாரு, அது கண்டிப்பா ஜாடி ஆயிரும். ஆனா இந்த கடைசி இந்த பீப்புள், இந்த வியாபாரத்துல நீ படிக்க வேண்டியது பீப்புள். நல்லா ஆழமா எனக்கு ஆணி அடிச்ச மாதிரி கடப்பாரலே வச்சுட்டாரு. இந்த பீப்புளை பத்தி படிக்கிறது தான் இந்த வியாபாரம். அதனால
எனக்கு ஆண்ல பார்த்தா கோவமே வராது. அவன் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கோவமே வராது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த சேலஞ்சஸ் இருக்காங்க. சோ கடவுள் என்ன பண்றாருன்னா, எனக்கு நான் ஒரு இதை சாதிக்க போறேன். நான் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட நான் அந்த அந்த பிரேயரை சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன தெரியல, நான் ஒரு இமேஜினேஷன் தான், ஒரு இமேஜினேஷன் என்ன செய்ய பாக்குறேன்னா, அவர் இங்க உட்காந்துட்டு அவன் மேல ஆசைப்பட்டானா, சரி ஒரு 2 கை பால் அவன் மேல வீசு, அவன் பாரு இப்ப ஓடி தெரிச்சுட்டு ஓட போறான். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் இமேஜின் பண்ணிக்கிறேன். அப்ப பிரேம் வந்து 2 கை பால் அவன் இன்னும் உயிரோட இருக்கானா, அந்த மாதிரி நான் எதிர்பார்ப்பேன். அவரை டேர்ன் பண்ண வைக்கணுங்க நீங்க. நான் நினைச்ச மாதிரி இல்ல பிரேமு, என்ன இவ்வளவு வேகமா இருக்கான். அப்ப உண்மையாலே அவன் இறங்கி ரொம்ப வேகமா செய்யறதுக்கு தான் குடிச்சிட்டு இருக்கான் அவன். அவன் சும்மா ப்ரே பண்ணல, இந்த வாழ்க்கை அவனுக்கு வேணும், அவனுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை அமைச்சு கொடுத்தான், அவன் வம்சத்துக்கே போறதுனால தான் அவன் உண்மையா சீரியஸா தான் ஏங்கியிருக்கான் அந்த வாழ்க்கைய அப்படின்னு அவரு நினைப்பாரு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இந்த மேடு பழம் வரும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, முதல் செய்யும் போதெல்லாம் எல்லாமே பட்டு பட்டுன்னு ஏறும், இறங்கும் போது முள்ளு பயங்கரமா குத்தும். இத தகான் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ராக்கெட் தான். ஏன்னா நிறைய பேரு இந்த வலிக்கும் போது சோகமா இருக்கும் போது விட்டவங்க தான் அதிகம். இது நல்லா நான் பார்த்துட்டேன். அப்ப சேலஞ்சஸ் என்ன பெரிய சேலஞ்சஸ். இன்னைக்கு நான் வந்து சிரம்பான் இது பின்னுக்குல ஒருத்தவங்க 10 வருஷமா அந்த வியாபாரம் இந்த வேலையை செய்யறாங்க. 2 பழத்தை தூக்கியும் அவன் பூனையே உழைஞ்சு போச்சு. அதே இடத்துல 10 அவரு 10 to 10 எவ்ரிடே வேலை. அவனுக்கு வந்து இதே இல்லை, ஓய்வே இல்லை, ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அப்ப அவனுக்கு மோட்டிவேஷன் தேவையாங்க. காலையில எழுந்திரிச்சோட மோட்டிவேஷன் ஒரு கிளாஸ் அவனுக்கு செய்ய அப்பெல்லாம் மோட்டிவேட் பண்ணி கேசட் எல்லாம் போட்டு எல்லாம் கேட்டு அது 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 மூலியமா தான் அவன் வியாபாரம் செய்யறாங்களா? இல்லைங்க, வேணும்னு நினைச்சிட்டாங்க. இந்த வாழ்க்கை எனக்கு வேணும், நான் இப்படி வாழ்ந்தாதான் முடியும், இதனால நான் கீழே இறங்கி எல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் செட் பண்ணிட்டான். அந்த மைண்ட் செட் தான் நான் பண்ணிட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த வியாபாரம் ஹெல்பிங் பீப்புள், ஹெல்பிங் பிசினஸ். நீ ஆளை எவ்வளவு தூரம் உதவி செய்யறியோ கடவுள் பாக்குறாரு, அவங்களோட பிள்ளைங்க தானே நம்ம எல்லாம். அப்ப இந்த மாதிரி உதவி செய்யும் போது அவர் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுதான் என்னோட சீக்கிரட் நினைக்கிறேன். இவ்வளவு சீக்கிரம் வந்து அன்பு. சோ இதுல வந்து கோவப்படுறதுக்கு அவங்க நான் பார்த்த மாதிரி இப்ப என் டவுன்லைன்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் பார்த்த மாதிரி அவங்களுக்கு பார்க்க வைக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நான் பிளட்ல இருந்து வரேன், அவங்க பிளட்ல வரல. சோ அவங்களுக்கு இந்த உலகம் இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த உலகத்தை பார்க்க வைக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு கண்டு செமினா அது எல்லாத்தையும் நான் அட்டென்ட் பண்ணி காட்டினாதான் அவங்களுக்கு அந்த இதே புரியும். அவங்க அப்பதான் பார்ப்பாங்க. அதோட அவங்க லைஃப் முடிஞ்சுங்க, ராக்கெட் மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நெட்வொர்க்கிங். ஸோ இந்த இதை செய்யறதுக்கு என்ன சேலஞ்சஸ் வேணா எடுக்கலாங்க, நான் ரெடி இதுக்கு. அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டோம் நானும் ஒய்ஃபும். இது எதுக்காக செய்யறோம்? நான் வந்து நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு கவலையே பட மாட்டேன். இதுக்கப்புறம் அந்த வம்சம் அந்த பிறக்கும் போது, ஏன்னா நான் பார்த்தது வந்து நம்ம அப்பாப்லைன் ஃபவுண்டர், சாரி கிரவுன் அம்பாசிடர் மார்ஷல், அவரை பார்த்து நான் இமேஜின் பண்றேங்க. இப்பயும் மில்லியன் கணக்குல போடுது. அவன் பையனை பாக்குறேன் நானு. ஐயோ, அவன் வருவோம், அவரு வந்தோட அவரும் ஒரு மில்லியனர், அதுக்கப்புறம் பார்க்க பில்லியனர், ட்ரில்லியனர், இந்த மாதிரி போயிருமே. பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுதுங்க நம்ம லைஃப் எப்படி போகுது. அது இந்த எம்ஏ மட்டும் தான் கொடுக்க முடியும், எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. மற்ற வியாபாரத்துல அதனால தான் எத்தனை பொசிஷன், எத்தனை வேலை, எத்தனை செய்யறவங்க எல்லாமே எம்ஏல என்டர் பண்றாங்க. நீங்க வேணா பாருங்க, எல்லா கேரக்டரும் இருக்கும், எல்லா மனுஷனுங்களும் எம்ஏல இருக்காங்க. அப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, வேற அந்த இன்னொரு உலகம் சொன்னல, அந்த உலகம் கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் நான் பார்த்த இதுல. ஸோ இப்ப என் குரூப்பை வந்து நான் வேகமா கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப நான் என் குரூப்ல நிறைய பேர் இதுல பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே விஷயம்தான், நான் இவ்வளவு தூரம் இவ்வளவு வேகமா வந்துட்டேன்னா இந்த செப்டம்பருக்குள்ள எல்லாம் இருக்குன்னு கொண்டு வரணும். இதுதான் என்ன நோக்கம். எனக்கு வந்து அந்த கிரவுன் அம்பாசடர் இல்ல டைமண்ட் அந்த பதவி பின்னு எனக்கு வேண்டாம். எனக்கு எத்தனை குடும்பத்தை நான் வந்து இதுல மாத்த முடியும் ஒரு எண்ணிக்கை,
அந்த அளவுக்கு நான் கொண்டு வரணும். அப்பதான் என் வம்சம் எவ்வளவு தூரம் போயிடும். இது ஒண்ணுதான் எனக்கு. ஹெல்ப் பீப்புள், ஹெல்ப் யுவர் லைஃப். இது வந்து நான் நல்லா இதனால இந்த போற பாதையில என்ன மாதிரி வந்தாலும்ங்க நான் சொல்றேன், இந்த சேலஞ்சஸ் இருக்க இம்யூன் ஆக்கிருங்க உங்க உடம்புல. இம்யூன் எப்படி தெரியுங்களா? ஏன்ச்சோட பல்லு வளர்க்குறீங்களா, அது இம்யூன் தானே. அந்த இம்யூன் ஆக்கிருங்க அந்த விஷயத்துல. எப்படின்னா, சேலஞ்சஸ் நத்திங். எங்க அப்பாவுக்கு கிடைக்காத சேலஞ்சஸ் நாங்க பாக்குறப்ப, ஒரு 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 இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது 1 hour 2 hours பேசிட்டு முடிஞ்சிட்டு அவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு வாங்கங்க, ஒய்ஃப்டையும் கொஞ்சம் பேசிருங்க, ஒய்ஃப்ட பேசிட்டு அப்புறம் சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அந்த டைம்ல போன் இல்ல, டைரக்ஷன் வேஸ் எல்லாம் இல்ல. அவர் தேடிட்டே போவாரு, அந்த அட்ரஸ் சுடுகாடு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அவ்வளவு அளவுக்கு நான் படலையே. ஸோ எதுக்கு ஒரி பண்ணணும்? அதெல்லாம் நான் பார்த்துட்டேனே. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு இப்ப நான் வந்து பிள்ளைங்களை வந்து என்னோட ஏபிஎஸ் எல்லாமே தரையில படாம பூ மாதிரி கொண்டு போகலான்னு பாக்குறேன். அவ்வளவுதான். இது எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. 1 year 2 year உங்க வம்சமே மாறப்போகுது. அதுக்கு 1 2 years பல்ல கடிச்சு செஞ்சிருங்களேன். அவ்வளவுதான். என்னோட மைண்டுக்குள்ள அப்படிதான். உழைப்ப போட போறோம், பயங்கரமா உழைக்க போறோம், ரத்தம் வர போறது இல்லை, இவ்வளவுதானே, பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாதையில நிறைய பேர் உருவாக்க போறாங்க, நிறைய பேர் வர போறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ மூவ் ஃபார்வர்ட். யாரு அப்பா அவங்க சொல்லி கொடுத்தது ஒண்ணுதான். இந்த வியாபாரம் புரிஞ்சு பயங்கரமா செய்யக்கூடியவங்க ஒரே ஒரு ஆள் தான், நீ ஒண்டிதான். அதை மட்டும் நினைச்சுக்கோ மைண்ட்ல. யாரு வருவாங்க யாரு போவாங்க தெரியாது. நீ போய்கிட்டே இரு, உன் சிந்தனையில உன் ஹெல்ப் போயிட்டு ஆளுங்களை ஹெல்ப் பண்ணிட்டு போய்கிட்டே இரு. இவ்வளவுதான். ஸோ இதுதான் என்னோட ஷேரிங். தேங்க்யூ சோ மச். இது வந்து நான் வந்து சமயத்துல வந்து கொஞ்சம் இதா பேசுறது வந்து ஏன்னா வெறி, எனக்குள்ள வெறி, அந்த வெறி வந்து இந்த மாதிரி மாறுது. ஆனா எதுவுமே புண்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஸோ சாரி, ஏதோ ஹார்ட் இதை பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஸோ இந்த சாரி இது ஒன்று சொல்லிடுறேன். உங்க அப்பளைனை தவிர வேற யாரும் இல்லைங்க. அவங்க கையை பிடிச்சிக்குங்க. ஒரு அவங்களுக்கு கொடுக்க தெரியாத பாசம் எங்கேயுமே கிடைக்காது. அவங்க கொடுத்துருவாங்க அந்த லவ். ஏன்னா அவங்க வந்துட்டதுனால அவங்கள கையை பிடிச்சிட்டு, டைமண்ட் என்னை கூட்டிட்டு போயிருங்க, டைமண்ட் கொஞ்சம் சக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. அதனால அவங்க கையை பிடிச்சிக்குங்க. அவங்கள விட உங்களை இன்னும் ஒரு அழகான உருவமா செதுக்க முடியாது. அவங்கதான். ஸோ பிடிச்சிக்குங்க. என்னென்ன சொல்றாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மறு வார்த்தை பேசாதீங்க. அப்படியே கை பிடிச்சிட்டு, டைமண்ட் நீங்க சொல்றீங்க நான் போறேன் டைமண்ட், அப்படி அவங்க கூட கை பிடிச்சிட்டு போங்க. உங்க வாழ்க்கை தரம் மாறிடும். இதை நான் செய்யறதுனால தான் நான் இந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எப்படிச்சும் அந்த மாடுலேஷனோட நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ கொஞ்ச நேரம், ஏன்னா பாப்பா கொஞ்சம் சுட்டி, அதனால அவங்க வந்து ரூம்ல இருக்காங்க. கொஞ்சம் பேர் ஒரு 1 minute தான் நான் கூட்டு வந்துருக்கேன் அவங்கள. ஹாய், வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் அவர் வந்து ஷேர் பண்ணாரு உங்ககிட்ட. ஸோ நான் வந்து அவரோட ஒய்ஃப் புவனேஸ்வரி. ஓகே. ஸோ அவர் வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டார்ல. அவர் சொன்னார்ல, இப்போ வந்து நான் வந்து எப்படி தெரியுங்களா, ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ. ஓகே. ஃபுல் டைம் மாதராக இருக்கணும், ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும். ஏன்னா கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வேற நம்ம. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட மைண்டே மாறிடும் என்னைக்குமே சரி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நான் வந்து my mother is a single mother. When I was 7 years old, my father passed away. ஸோ எங்க அம்மா ஒண்டி தான் நின்று எங்களை வளர்த்தெடுத்தது. என் கூட வந்து சிப்ளிங்ஸ் வந்து 6 பேர் என்னோட சேர்த்து. ஸோ எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வருதுன்னா, நான் இப்படி தைரியமா நிக்கிறேன்னா அதுக்கு என் மாதா தான் காரணம். ஏன்னா அவங்க ஒண்டியா எங்களை வளர்த்தாங்கல்ல. ஸோ அதுக்கு எங்க அம்மா தான் காரணம். ஒரு ஊமனுக்கு உள்ள பவர் பாருங்க எங்க இருக்குன்ட்டு. ஓகே. ஸோ அப்போ வந்து நான் வந்து படிச்சுக்கிட்டே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ என் படிப்பு ஒரு பக்கத்து ஓடி இருந்துச்சு, வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். அவர் சொன்னார்ல மெக்டானல்ட் வேலை செஞ்சுட்டு. ஓகே. மெக்டானல்ட்ல இருந்து சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு நான் படிச்சுக்கிட்டே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ படிப்பு முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சா. ஓகே. கல்யாணமும் பண்ணியாச்சு, கலை மனத்தையோட. ஸோ அவர் சொன்ன மாதிரி லைக்
ஒரு கிரேட் கிஃப்ட் கிடைச்சிச்சு எங்களுக்கு. இந்த மாதிரி அவருக்கு ஃபயர் அப்படின்னு. ஆனா என்ன ஃபயர் இல்லை தெரியுங்களா, நான் ஃபயர் பண்ணல, என்னை ஃபயர் பண்ணல. பட் அவரை வந்து வேலை பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு எங்க கல்யாணத்துக்கு முன்னுக்கு. ஒரு சுச்சுவேஷன், ஓகே, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னுக்கு என்னோட பிரதர் இன் லா பாஸ்ட் அவே. ஓகே, என்னோட செகண்ட் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பாஸ்ட் அவே. ஸோ கல்யாண வேலை பார்க்கணுமா, இது பார்க்கணுமா அப்படின்ட்டு. ஓகே, வேலை இடத்துல லீவ் அப்ளை பண்ணோம் கல்யாணத்துக்குன்ட்டு. ஸோ அது வந்து ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. என்னோட பாஸ் வந்து என்ன சொன்னாரு, நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணா நாளைக்கு வேலைக்கு வந்துருவேன். திஸ் இஸ் வாட் தே கால் பாஸ். ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது அவங்க லைஃப் அவங்க சொல்லிக்குவாங்க. ஓகே, நம்ம லைஃப் நம்மளுக்கு என்ன வேணும்னு அவங்களே டிசைட் பண்ணி சொல்றாங்க. இதுதான் பாஸ். ஓகே, தென் ஓகே பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன், இட்ஸ் ஓகே நேமன் பாஸ், நான் வந்து அப்ளை பண்ணிட்டு போறேன், இட்ஸ் ஓகே, இது என்னோட வெட்டிங். ஆனா அதுக்கு முன்னிக்கே 1 வீக் முன்னிக்கே நான் வந்து லீவ் அப்ளை பண்ணிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு வந்துருச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வெண்ட் பேக் ஹோம். எல்லாம் முடிச்சோடனே, ஃபர்னரல் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சோடனே எங்க கல்யாண வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிச்சோடனே இவருக்கு வேலை போச்சு இல்ல, அப்ப நான் எப்படி அங்க வேலை செய்யுது, கல்யாணம் பண்ணிட்டோம்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொண்ணா தானே இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல சொல்லிட்டு ஒரு இமெயில் அனுப்பிட்டேன். ஒரு இமெயில் அனுப்பி நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ நான் கல்யாணம் பண்ணது புலன் லிமு. ஓகே, மேல கல்யாணம் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து அந்த கேப் பாருங்க, இத்தனை மாசம் எனக்கு 11ஆம் மாசம் தான் எனக்கு வேலை கிடைச்சி. ஸோ இத்தனை மாசம் நான் விடாம நான் ஸ்டாப்பா ராத்திரி பகலும் லேப்டாப் கையுமா தான் இருப்பேன். பிகாஸ் ஜாப் அப்ளை பண்ணே ஆகணும் நம்ம அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃபியூ இதுக்கெல்லாம் இன்டர்வியூலாம் போயிட்டு வந்தாச்சு. கிடைச்சா நிறைய பொக்கிஷம் மாரி கிடைக்கும், இல்லை நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் எனக்கு வந்து சிங்கப்பூர் கம்பெனி லா ஃபார்ம் அதுலேயும் வேலை கிடைச்சிச்சு. ஆஸ்திரேலியா கம்பெனி சிட்னி கம்பெனி, ஸோ அதுலேயும் எனக்கு வேலை கிடைச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா சிட்னி கம்பெனி எடுத்துட்டேன். ஓகே, சரி எடுத்துட்டு மார்னிங் 7 to 4:30 என்னோட வேலை பாருங்க. ஸோ 1 மேன் ஷோ நான்றீங்களா, நான் 1 மேன் ஷோ வேலை அங்கே, ஒன்லி ஹெச்ஆர் இன் தட் கம்பெனி நானே. ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் அதை நான் ஒண்டி தான் ஹேண்டில் பண்ணும். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க ஹெச்ஆருக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஓகே, ஆனா இது 1 மேன் ஷோ, அவ்வளோ பேத்தையும் நான் ஹேண்டில் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். ஸோ இது எல்லாமே நடந்துச்சு. ஒரு ரஃப்லி ஒரு 3.5 years வேலை முடிச்சுட்டு இதே தான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். ஆனா இன்னும் இன்க்ரிமெண்ட் எப்படி தெரியுங்க நம்மளுக்கு வரும், நம்மளோட இன்க்ரிமெண்ட் ஒரு 150 ரிங்கெட். எவ்வளவுதான் நம்ம வேலை செஞ்சாலும் அதுதான் இன்க்ரிமெண்ட். அவங்க டிசைட் பண்றாங்க, நம்ம டிசைட் பண்ணல தெரியுங்களா. நம்மளோட பேய, நம்மளோட சம்பளம் நம்ம டிசைட் பண்றதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு. ஸோ இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே பிகாஸ் டூ டயர்ட், காலையில போயிட்டா ராத்திரி வீடு வருவோம். வீட்டுக்கு வந்தானே, வீட்டுக்கு வந்து சேர்ந்து காலைல 5:30 மணிக்கு எழுந்து ஓடிடுறோம் வேலைக்கு. வீட்டுக்கு வந்து சேரும் போது மணி 9 o'clock ஆயிரும். அப்போ வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டுட்டு படுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சாப்பிட்டுட்டு நம்ம படுக்கணும்ல, படுக்க போகும்போது சாப்பிட்டு இருக்கோம்ல, டிவி பார்த்துட்டு படம் பார்த்துட்டே சாப்பிடுவோம். படுக்க போகும்போது மனசு வராது, ஏன் தெரியுங்களா, அப்பதான் ஒரு நல்ல படம் ஓடும் வீட்டுல. அப்ப அது பார்க்கவும் முடியாது, நம்மளுக்கு வேண்டியது செய்ய முடியாது. பட் அப்பயும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு லைஃப் ஓடிட்டே இருந்துச்சு இப்படியே. ஸோ ஸ்ராமான்ல வந்து அங்க ரிசைன் பண்ணி, அதாவது இன்னைக்கு நான் ரிசைன் பண்றேன்னா நெக்ஸ்ட் டே ஸ்ராமான்ல நான் ஜாயின் பண்றேன். ஒரு நாள் கூட நான் விடாம அப்படியே தூரட்டா ஜாயின் பண்ணுது. ஸோ கண்டினியூஸா ஜாயின் பண்ணானே இந்த ஸ்ராமான்லயும் அதே 1 மேன் ஷோ தான், அதே ஹெச்ஆர் தான். நான் எங்கேயும் என்னோட அந்த கம்பெனி வந்து கேரள டமாசாரால இருந்துச்சு. ஸோ பாஸ் ஒன்ஸ் இன் அவால் தான் வருவாரு. ஸோ இங்கேயும் நான் ஒண்டி தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது வந்து டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப இது எல்லாமே போயிடுச்சா, ஓகே கம்பெனியை வந்து ஒரு கட்டத்துல சாத்திட்டாங்க. ஓகே, சாத்தினதை விட என்னை விடல, என்னைய வந்து டாமாசாரா கூட்டிட்டு போயிட்டாங்க. டாமாசாரா போனான்னு எனக்கு வந்து நீங்க பாருங்க, ஒண்டியா செய்யும் போது அந்த நம்ம செய்யறோம், நம்மளதான் வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு அந்த பார்வை வேறையா தெரிஞ்சிச்சு. ஆனா அங்க குரூப்பா செய்யும் போது நம்ம வந்து வேறையா இருக்கும். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன புள்ளி தான் அந்த இடத்துல. அப்ப நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கு. அப்ப 1 month கூட இல்லைங்க, நான் ரிசைன் பண்ணிட்டேன் அங்க இருந்து. ஏன் தெரியுங்களா, டெய்லி வந்து ஹஸ்பண்ட் ஐ லவ் யூ சொல்லலாம், டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா நம்ம. நான் டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அங்க வேலைக்கு போனான்னு, டெய்லி கம்ப்ளைண்ட் தான். இப்படி பண்றாங்க நீ, அப்படி பண்றாங்க நீ அப்படின்ட்டு. ஸோ தென் அவர் சொன்னா ரிசைன் பண்ணிடு, பிகாஸ் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஓகே, ரிசைன் பண்ணியாச்சு. ரிசைன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட், எனக்கு ஒரு லாங் ரெஸ்ட் தெரியுங்களா, ஒரு 3 மாசம் ரெஸ்ட் எனக்கு. ஸோ வேலைன்னா விடாம வேலை அப்ளை பண்ணிட்டேங்க. அப்ப ஒய்டிஎல் கம்பெனி, ஒய்டிஎல் கார்பரேஷன் உங்க எல்லாத்துக்கும் மேபி தெரிஞ்சிருக்கலாம், இட்ஸ் அ பிக் கம்பெனி.
ஸோ அப்போதான் வந்து நம்ம வந்து சிங்கப்பூர் மலேசியனுக்கு வந்து அந்த HSL அந்த ப்ராடக்ட் அந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நான் இன்சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ வித் சம் ஆஃப் த மட்சாலி, ஓகே, வெள்ளக்காரங்க கூட நாங்கள் எல்லாம் இன்சார்ஜ் பண்ணி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அட் ஒன் பாயிண்ட் வந்து அது வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ஃபேமஸான விஷயம், எல்லாத்துக்கும் நியூஸ் பேப்பர் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ நிப்பாட்டின கையோட என்னை தூக்கி செகண்ட் ஃப்ளோர்னா வேற ப்ராஜெக்ட் போட்டாங்க. ஸோ வேற ப்ராஜெக்ட்ல ஐம் டூயிங் மை ஒர்க். ஏன்னா எப்படி தான் நம்ம செஞ்சுதான் நான் ஒன்று வேலைன்ட்டு அப்போ செஞ்சேன். ஏன்னா சம்பளம் மாசம் முடிஞ்சா காசு வேணும் நம்மளுக்கு. அப்போ வந்து நாங்கள் 2 பேர் தான், இன்னும் பாப்பா பிறக்கல. ஸோ அதுக்கப்புறம் வேலை செஞ்சு அங்கேயே வந்து ஒரு 6 monthsல நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா எப்படி செஞ்சாலும் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க போறது இல்லைன்னு நான் தெரிஞ்சுட்டேன். ஓகே, ஸோ நான் ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில இருந்து வேலையை அப்ளை பண்ணிட்டே இருந்தேன். தென் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிச்சு சைபர்ஜாயில, தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஆஃபர் வரல. ஸோ அப்போ வந்து சைபர்ஜாயில ஆஃபர் கிடைச்சக்கையோட நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே பரவாயில்ல, இவர்கிட்ட கேட்டேன், இவர் சொன்னா இல்லை வேண்டாம், பிகாஸ் 8 years இருந்ததான் நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன், யூ ஜஸ்ட் ஸ்டே அட் ஹோம். இப்ப பாருங்க எந்த தைரியத்துல நம்மளால சொல்ல முடியும், காசு இருந்துச்சுன்னா தைரியமா நம்ம சொல்லலாம். ஓகேவா, நம்மளால அந்த செட்டில் பண்ண முடிச்சா சொல்றோம், இல்லைன்னா நம்ம வந்து யோசிப்போம், ஐயோ எந்த சுச்சுவேஷன்லயும் நம்ம அப்படித்தானே அப்படின்னு யோசிக்கிற நிலைமை நமக்கு வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஓடி போய் பாப்பாவும் பிறந்தாங்க. அப்புறம் அப்புறமா சொல்லிட்டாரு, எனக்கு உடம்பு முடியாம போச்சு, ஒரு சுச்சுவேஷன்ல நான் உடம்பு முடியாம இருந்தேன். ஸோ 1 year ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த அந்த உடம்பு முடியாம போணுச்சு, தெரியுங்களா? அந்த காலகட்டத்துல நிறைய லெசன்ஸ் எனக்கு நிறைய கத்துக்கிட்டேன். நல்லது கெட்டது எல்லாமே அதுல கத்துக்கிட்டேன் நானு. ஸோ நான் ஒரு முடிவு எடுத்தேன், என்ன தெரியுங்களா, ஏதாச்சும் பண்ணணுமே. அப்போ டிஸ்கஸ் பண்ணோம், 2 பேருமே தான் முடிவு எடுத்தோம், 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணணும். பட் எதுவுமே வரல. இப்போ கடைசியா நான் சொன்னேன் பரவாயில்ல, ஏன்னா நான் வந்து என் டாட்டர் கூட இருக்கணும். கடைசி மட்டும் ஃபுல் டைம் மாதரா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு திருப்பியும் ஐ டோன்ட் அந்த சேம் ஜாப். காலையில எழுஞ்சு போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டு இந்த வேலை எனக்கு வேணும். ராத்திரி நான் வீட்டுக்கு வரும்போது தான் ராத்திரி பாப்பா படுத்துருவாங்க. அப்புறம் எப்ப நான் ஸ்பெண்ட் பண்றது என் டாட்டர் கூட? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் சொன்னேன், எனக்கு வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஒர்க். ஓகே, ஸோ நான் வந்து என் டாட்டர் கூட ஃபுல் டைமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே லைஃப் ஓடிட்டே இருக்குவேன். அப்பதான் வந்து அவர் வந்து சொன்னார்ல, இந்த மாதிரி வந்து டைமண்ட் முத்து அண்ட் ஷீலா ஆண்டியோட, டைமண்ட் முத்து அங்கிளோட ஷீலா ஆண்டியோட ரெக்கக்னிஷன் போனாருன்னு. அன்னைக்கு நைட் வந்து என்னை எழுப்புனாரு. மணி ஒரு 12:30 இருக்குங்க. எழுப்பு இந்த விடிகாலில் என்னைய எவ்வளவு நல்லா தூக்கம் வரும் எனக்கு, சொல்லுங்க. நம்ம பாதி ட்ரீம்ல போயிட்டு இருக்கோம்ல. ஓகே, அந்த டைம்ல இவர் வந்து எழுப்பி என்கிட்ட சொன்னாரு, கேட்டாரு, ஏழு கேள்விதான் கேட்டாரு, ஏன் செய்யல. நான் வந்து ஹோனஸா சொல்லணும்னா ஐம் ஆன்டி எம்வே. எனக்கு எம்வே பிடிக்கவே பிடிக்காதுங்க, கஷ்டமா பிடிக்காது எனக்கு. அவ்வளோ ஆன்டி நான் எம்வேல. ஓகே, சரி இவரு தான் சொல்றாரு, ஏன் செய்யக்கூடாது, பரவாயில்ல இவர் செய்யட்டுமே அப்படின்ட்டு. அப்ப நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னார்ல, ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தவங்க செய்யும் போது எனக்கு பிடிக்கலன்னா அது முடியாது சொல்லக்கூடாது, செய்யுங்க அப்படிதான் நம்ம சொல்லணும். அதுதான் நம்ம கொடுக்குற அவங்களுக்கு சப்போர்ட். ஸோ அப்ப வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நான் ஸ்லோவா தான் செஞ்சேன், அவர் தான் கொஞ்சம் வேகமா ஆரம்பிச்சாரு, தெரியுங்களா? அப்புறம் போக போக எனக்கே வந்து செய்யணும்னு தோணுச்சு. ஏன் தெரியுங்களா, எனக்கு ரெண்டு விஷயம் இருந்துச்சு. எனக்கு எம்ஏ புரிய வந்துச்சு. எம்ஏ புரிய வந்தோடனே நான் செய்யணும்னு நினைச்சேன். ஓகே, ஒண்ணு என் டாக்டருக்கு நான் செய்யணும்னு நினைச்சேன். ஓகே, புரிய வந்ததுக்கு அப்புறம் என் டாக்டர் என்ன நான் கஷ்டப்படும் போது எனக்கு லெசன் நிறைய கிடைச்சிச்சு. இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன்லயும் ஏன் டாக்டர் கஷ்டப்படக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையும் அது நடக்கக்கூடாது, அவங்க நல்லா லைஃப் வாழணும்னு நினைச்சு நான் செஞ்சேன். த செகண்ட் ஒன், ஏன்னா என் ஹஸ்பண்ட் செய்யணும்னு நினைச்சாரு, அவர் கூட நானும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சு நான் செஞ்சேன் அவர் கூட. ஓகே, ஸோ நம்ம அம்மாவும் ஆயிட்டோம்னா, ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டோமா, நம்மளுக்கு வந்து பொறுப்புகள் அதிகம். ஓகேவா, சிங்கிளா இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி வரும்போது பொறுப்புகள் அதிகமா ஆயிரும் நம்மளுக்கு. அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், காலையிலேயே 6:30 7 o'clock எழுஞ்சி வேகமா சமைச்சுவேன். லஞ்சு 10 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிரும் வீட்டுல. நான் அவ்வளவு வேகமா செஞ்சு முடிச்சிருவேன். லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு என்னோட டாக்டருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் காலையில பை 11:30 வெளியாயிருவேங்க. வெளியாகி வீட்டு வந்து சேர்றதுக்கு மணி 5 5:30 ஆயிரும். டெய்லி இதுதான் எங்களோட வேலை. வெளியாகி நாங்க இத்தனை மணிக்கு தான் வீட்டுக்கே வருவோம். ஓகே, ஸோ அந்த ஓட்டத்தை விடாம போயிட்டு இருந்தோம். அவமானம்லாம் பட்டிருக்கோம். அவமானம் ஏன் தெரியுங்களா, ஆளுங்க ஏசுவாங்க, மின்னுக்கு கத்துவாங்க. இந்த அவமானம் எல்லாமே வந்திருக்கு. விடாம ஓடுவோம் போவோம். ஏன்னா நம்ம எடுத்த டிசிஷன் என்னது, எதுக்காக செய்யறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம்.
அதுக்காக நாங்க செய்ய ஆரம்பிச்சோம், செஞ்சுக்கிட்டே தான் இருந்தோம். ஓகே. ஸோ எனக்கு வந்து 2வது நோக்கம் ஒண்ணு இருந்துச்சு. நானு உடம்பு முடியாம கஷ்டப்படும் போது எனக்கு ஹாஸ்பிட்டல் மெடிசன் ஹெல்ப் பண்ணுச்சு. அட் த சேம் டைம் நம்மளோட எம்ஐ மெடிசனும் எம்ஐ சப்ளிமெண்டும் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ என்ன மாரி நான் கஷ்டப்பட்டு வந்ததால ஐ நோ தட் என்னோட என்னோட வலி எனக்கு தெரியும். முத்துங்க அந்த அந்த சீக்கு அந்த டிசீஸ்ல ஏதாச்சும் சீக்ல இருக்கும்போது அந்த வலி எனக்கு தெரியும். ஏன்னா நான் கோ த்ரூ பண்ணி வந்திருக்கேன். ஸோ எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் வந்து ரிகவர் பண்ணி இப்படி வந்து நிற்கும் போது ஏன் அவங்களுக்கும் அதை நான் செஞ்சு கொடுக்க கூடாது, சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி என் டாக்டருக்காகவும் செஞ்சேன். இந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் செஞ்சேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சு 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 நிறைய செமினார் அட்டென்ட் பண்ணணும், நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே அட்டென்ட் பண்ணி ஏன்னா நமக்குள்ள நெகட்டிவ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, பாசிட்டிவ் வந்து 10% தான் நம்மளுக்கு கிடைக்கும். நெகட்டிவ் வந்து எப்பவுமே சரி 90% இருக்கும். அதை ஃபைட் பண்ணி நம்ம வர்றது நாட் ஈஸி. அது ஃபைட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? we have to go for meeting. இது மீட்டிங்க்கு போகும்போது அச்சீவ் பண்ணவங்களாம் பேசும்போது அவங்க கொடுக்குற அந்த பாசிட்டிவ் தெரியுங்களா, பாசிட்டிவ் மெசேஜ் தெரியுங்களா, நம்மள என்ன மாதிரி மாத்தம் தெரியுங்களா? ஸோ இது எல்லாமே தான் எனக்கு வந்து எனக்கு கிரேட் மென்டோ டைமண்ட் முத்து ஷீலா, முத்து அங்கிள், ஷீலா ஆண்டி அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் இசிவை டைமண்ட்ஸோ அவங்களும் இவங்க ரொம்ப கிரேட் மென்டோ தெரியுங்களா. எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் நான் அந்த மீட்டிங்க்கு போகும்போது ஐ ஹேவ் ஒன் கொஸ்டின் இன் மை மைண்ட் அப்படின்ட்டு தான் போவேன் நான். ஆனா அவங்க நம்மள ரீட் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. இந்த கொஸ்டினோட அங்க போகும்போது ஆனா அந்த ஸ்டேஜ்ல அவங்க அதை பத்தி தான் பேசுவாங்க. அதுக்குன்னு பார்த்து பிரேக் ஆயிரும், அந்த கொஸ்டின் கிளியர் ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ அப்போ மீட்டிங் அட்டென்ட் பண்ணி ஆகணும் நம்ம. வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நிறைய ப்ராடக்ட் நாலேஜ் கிடைக்கும், இது எல்லாமே கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம சொந்தமா படிக்கிறது ஒண்ணு. ஆனா இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா we have to go for this மீட்டிங். எல்லாத்துக்கும் போய் ஆகணும். போனா நிறைய கத்துக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே. இப்போ பாருங்க, இப்போ நாங்க வந்து பிராண்ட் நியூ பிளாட்டினம். ஓகே, போன மாசம் நாங்க பிளாட்டினம் போட்டிருக்கோம். இன்னைக்கு நான் இந்த தோடு போட்டிருக்கேன்ல, ஓகே, இந்த தோடு எனக்கு வந்து டைமண்ட் ஷீலா ஆண்டி எடுத்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஒரு gift கொடுத்தாங்க. இந்த அன்பு, உண்மையான அன்பு, பாசம் இதெல்லாம் வந்து நமக்கு ஹானஸா கிடைக்கிற ஒரு விஷயம் தெரியுங்களா. இது எல்லாம் நம்ம கிராப் பண்ணிக்கணும். இவங்க அச்சீவ் பண்ணவங்க, இவங்கள்ட்ட இருந்து நம்ம கிராப் பண்ணி நம்ம வச்சுக்க கூடாது, நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் நான் கத்துக்கிட்டது இதுல தெரியுங்களா. ஸோ இந்த லைஃப் போய்கிட்டே தான் இருக்கும். ஓகே, நான் ஒரு இதுல பார்த்தேன், டைமண்ட் முத்து அங்கிள் சொன்னாரு, நம்மளுக்கு கஷ்டம்னா அந்த போத்தலை தூக்கி வச்சுட்டு எவ்வளவு நேரம் அவங்களால நிக்க முடியும்னு கேட்டாரு. ஆமாவா இல்லையா? ஸோ இது ஐ சா தட். ஸோ கஷ்டம்னா கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம என்னைக்குமே அதை விட்டு ஓட போறது இல்லை. கஷ்டம் நம்ம துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. ஸோ அதை நினைச்சிட்டே இருந்தா cannot do anything. நம்ம அது 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 வெளியே ஆக முடியாது அதை விட்டு. இதெல்லாம் வந்து நம்ம 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 ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க, கால் தூசிக்கு சமம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஓடுங்க. நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போய் சேருவீங்க. அதுதான் உண்மை. ஸோ அதை மட்டும் வச்சுக்கோங்க, என்னைக்குமே சரி அது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. யாருமே வந்து கீழே உருவாம இது நடந்தது இல்லை. ஓகே. ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் வீட்டுல சொல்லி கொடுத்துதான் போயிருக்கோம், படிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு விஷயம் சொல்லி கொடுத்து நம்ம செய்யும் போது இதுவும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளுக்காக நம்ம டைமண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம மீட்டிங்ஸ் இருக்கு, அட்டென்ட் பண்ணுங்க. மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்குங்க, ப்ராடக்ட பத்தி தெரிஞ்சுக்குங்க. நம்ம ஒண்டி ஓட முடியாது. இவங்க எல்லாம் நம்மளுக்கு கை கொடுத்து தூக்கும் போது we have to go with them. அவங்க கூட நம்ம ஒன்னா ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கேயோ போய் சேர்ந்துருவோம். முடியாதுன்னு எந்த காரணமும் இல்லை. யாரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ நம்ம பின்தங்கி நிற்போம் என்னைக்குமே சரி. இன்னைக்கு என்னால வர முடியாது, ரொம்ப சிம்பிள் ரீசன், இல்ல நான் இங்க போயிட்டேன், எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. எது உங்களோட ப்ரையாரிட்டி, எது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, எது உங்க லைஃப் மாத்த போகுது, அதை மட்டும் நீங்க யோசிங்க. ஓகே. ஸோ அதுதான் நானும் என் ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் எங்களுக்கு ஃபேமிலி சைட்ல ஃபங்க்ஷன் வரும் தெரியுங்களா. பட் அந்த டேல இஃப் லெட்ஸ் சே வி ஹேவ் எனி மீட்டிங்ஸ், எங்க எம்ஏயோட மீட்டிங்ஸ் எது இருந்தாலும் சரி, ஓகே, செமினார்ஸ் இருந்தாலும் சரி, நாங்க அதுக்கு போக மாட்டோம். நாங்க இதுக்கு தான் வருவோம். பிகாஸ் நாங்க டிசைட் பண்ணிட்டோம், நாங்க முன்னுக்கு வரணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால என் டாக்டர் கூட என் அம்மா தான் பார்த்துப்பாங்க.
இப்போ நான் மீட்டிங்க்கு எவ்ரி மண்டே மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது மை மாதர் டேக் கேர் ஆஃப் மை டாக்டர். ஓகே, என் அம்மாவுக்கு வந்து 67 வயசு ஆயிடுச்சு. எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும் தெரியுங்களா? இப்போ மட்டும் என் அம்மா எனக்கு தோளில் தட்டி கொடுப்பாங்க. எனக்கு நான் சோர்ந்து நிற்கும் போது என் அம்மா தட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல். சரிங்களா? சொன்னால ஒரு சிங்கிள் மாதரா இருந்தது 6 பேத்தையும் நல்லா படிக்க வச்சு எங்களை வளர்த்து கொண்டு வந்த என் மாதருக்கு எவ்வளவு கான்பிடென்ட் இருந்திருக்கும். அந்த கான்பிடென்ட் அந்த ரத்தத்துல ஒரு எனக்கு இருக்காது, கண்டிப்பா இருக்கும்ல. அதுதான் நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குற உதாரணம், எக்ஸாம்பிள். அப்ப நீங்க எந்த பாதையில போறீங்களோ அதுதான் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்குற உதாரணம். கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட் அதிகம். முன்கூட்டியே நம்மளோட லைஃப் இப்படிதான் சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு இது வேணும்னு சொல்லி டிசைட் பண்ணுங்க. நீங்க அது நடக்கும் போது டிசைட் பண்றதை விட நடக்கிறதுக்கு முன்னுக்கே டிசைட் பண்ணுங்க. அதுதான் லைஃப். ஓகேவா? ஸோ இதுதான் எங்களோட ஷேரிங். ஸோ இன்னொன்னு வந்து தேங்க்ஸ் டு மை ஹஸ்பண்ட். ஏன் தெரியுங்களா? அன்னைக்கு நைட்டு வந்து அவர் என்னை எழுப்பி 12:30 மணிக்கு எழுப்பி என்கிட்ட இதை பத்தி சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் நான் MBA தான் எடுத்திருப்பேன். இவந்தும் என்னோட இன்லாஸ் வந்து இத்தனை வருஷமா MBA இருந்திருந்தாலும் எனக்கு வந்து ஏன் தெரியல அந்த இது வரல. ஸோ எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும்போது எனக்கு ஃபீல் ஆகி நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஓகே, கடவுள் வந்து உங்கள்கிட்ட நேரடியா வந்து இப்படிதான் நடக்க போகுது இப்படிதான் நடக்க போகுது சொல்ல மாட்டாங்க. யாராச்சும் ஒரு ஆள் மூலியமா உங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது கோல்டன் சான்ஸ் தருங்க. அது கிராக் பண்ணிக்கங்க, விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்தாதான் தெரியும். ட்ரை பண்ணலைன்னா நம்மளுக்கு தெரியாது, கண்டிப்பா அது புரியாது நம்மளுக்கு. ஒவ்வொரு விஷயமும் நம்ம சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துதான் நம்ம நல்லா சமைக்கிறோம். நடக்க ட்ரை பண்ணி பார்த்துதான் நம்ம நல்லா நடக்கிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தனால, முயற்சி பண்ண பார்த்தனாலதான் நம்ம செஞ்சோம். இல்ல நம்ம எப்படி செஞ்சிருப்போம்? செஞ்சிருக்க முடியாதுல்ல. அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உங்களோட அப்ளைன் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை கிராப் பண்ணிக்கிங்க, வச்சுக்குங்க. ஓகே, அதை யூஸ் பண்ணுங்க. நீங்க உங்க லைஃபை மாத்துங்க. உங்க லைஃபை மாத்துறது உங்க கையில இருக்கு. ஓகே, டிசிஷன் மேக்கிங் வந்து நீங்க தான் பண்ணணும், அப்ளைன் பண்றது இல்ல. நீங்க பண்ணுங்க, உங்களோட லைஃப் எப்படி மாறும் பாருங்க. இப்ப நாங்க 2 பேரும் வந்து we are already platinum but we are aiming for bigger. இன்னும் எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா என்னோட டாட்டருக்கு நான் இவர்கிட்ட சொல்லுவேன் ஒவ்வொரு வாட்டியும், நான் பிளாட்டினம் போட்டேன்னா என் டாக்டரை விட்டுட்டு எங்கேயும் நான் வரமாட்டேன். அப்பயோ வெளியூருக்கு எனக்கு ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் போட்டு சான்ஸ் கிடைச்சாலும் நான் வரமாட்டேன். ஸோ ஐம் எய்மிங் ஃபார் டைமண்ட். ஏன்னா நான் டைமண்ட் அச்சீவ் பண்ணும்போது என் டாக்டரை என்னால கூட்டிட்டு போக முடியும். ஸோ ஐம் எய்மிங் ஃபார் தட். ஓகே, ஸோ நான் எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னேன்னா, நான் ஒரு ஃபுல் டைம் மாதரா இருக்கேன், என் ஃபுல் டைம் ஒய்ஃபா இருக்கேன்னு சொன்னா இதுதான். ஸோ இதுக்கு காரணம் மை ஹஸ்பண்ட் ஓசோ. ஓகேவா? ஸோ அன்னைக்கு அதை கொடுத்த அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கலன்னா இன்னும் ஐம் ஜஸ்ட் லைக் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஒர்க்கிங் உமன். நான் டெய்லி வேலைக்கு போயிட்டு டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு இதே லைஃப் தான் ஓட்டிட்டு இருந்திருக்கணும். ஓகே, இந்த மாதிரி தான் லைஃப் ஓடும் நம்மளுக்கு. அந்த லைஃப்பை மாத்துங்க. உங்களோட லைஃப் உங்க கையில எடுங்க. உங்களை வந்து உங்களுக்கு உங்களோட ட்ரீமை டோன்ட் ஹேண்ட் ஓவர் டு another person. ஒரு ஆளுகிட்ட கொடுக்காதீங்க. உங்களோட ட்ரீம் அது. அப்ப நீங்க தான் புடிச்சுக்கணும், நீங்க தான் செய்யணும் அந்த ட்ரீமை. நீங்க உங்களை அறியாமலே நீங்க உங்க ட்ரீம்க்கு ஓடுறேன்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் ஃபார் சம் ஒன் எல்ஸ். பார்க்க போனா அது இல்லை, நீங்க ஒர்க்கிங் ஃபார் சம் எல்ஸ். உங்க பாஸ் தான் அந்த வந்து அந்த ட்ரீம், உங்க பாஸோட ட்ரீம் தான் நீங்க அடைய வைக்கிறீங்க, தவிர உங்க ட்ரீம் இல்லை. நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இல்ல நான் பார்க்க ஸ்பான்சரிங் போகும்போது சொல்லுவாங்க, நான் என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு காடி இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்ப நான் கேட்கிற ஒரு கேள்விதான், உங்க ட்ரீம் நீங்க அச்சீவ் பண்ணும் போது இன்டைரக்டா யூ ஆர் டூயிங் ஃபார் யுவர் பாஸ். உங்களோட ட்ரீம் இல்ல. நீங்க எப்ப ரெஸ்ட் எடுத்தீங்க, எப்போ உங்க ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஓகே, என்னோட டாக்டருக்கு பர்த்டே நான் லீவு அப்ளை பண்ணணும்னு அவசியமே எனக்கு இல்லை. இந்த மாசம் என்னோட டாட்டருக்கு பர்த்டே, என் டாட்டருக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பியா காலையில வழியா போய் ராத்திரியே ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு நாங்க வீடு வந்து சேர்றதுக்கு. யாருமே எங்களை எதுவும் சொல்லல. என் டாக்டரை நான் வரையும் ஐசிடி கூட்டிட்டு போய் அப்படி என்ஜாய் பண்ணோம் நாங்க 2 பேருமே, நானும் என் ஹஸ்பண்ட் என் டாக்டர் 3 பேரும் அப்படி என்ஜாய் பண்ணோம். லாஸ்ட் இயரும் அப்படிதான். நான் என் டாக்டர் வந்து நாங்க 3 பேரும் வந்து வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ்ல போயிட்டு அங்கேயும் நாங்க வந்து ஸ்பிளாஷ் பண்ணி வந்துச்சுல. ஸோ என் டாட்டருக்கு வந்து ஸ்விம் பண்ண ரொம்ப பிடிக்கும், தண்ணினா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அங்க போனேன் நான் கூட்டிட்டு, நாங்க போனோம். ஸோ இது பாஸ் இதை
ஒவ்வொரு வாட்டியும் வீக்கெண்ட்லயே நம்ம பிள்ளைங்களோட பர்த்டே வரும், நம்ம ஹஸ்பண்ட் பர்த்டே வரும், அம்மா பர்த்டே வரும். இல்ல ஓகே. ஸோ இது வரும்போது நம்ம அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அது பண்ண முடியலன்னா எவ்வளவு வலிக்கும், அதை யோசிங்க. ஓகே, உங்க அம்மாவுக்கு உங்க பேரண்ட்ஸுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கும் போது எப்படி செய்ய முடியும், அது யோசிங்க. ஸோ நான் நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யறோம், நம்ம பேரண்ட்ஸுக்கு அவங்க ஓலாச்சு, அவங்க கூட இருக்கணும் நம்ம, அதையும் நம்ம யோசிக்கணும் இப்ப. ஸோ இது எல்லாமே யோசனை பண்ணுங்க. யோர் ஃபியூச்சர் இன் யோர் ஹேண்ட். ஸோ யோசனை பண்ணி டிசைட் பண்ணுங்க. எம்ஏ வந்து யாரையும் தோக்க அடிக்காது எம்ஏ. அது நம்ம தான் வந்து அதை எடுத்துக்கிற முறையில இருக்கு. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அந்த முறையில தான் இருக்கு அது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் டைமண்ட் முத்து அங்கிள் அண்ட் டைமண்ட் ஷீலா ஆண்டி. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மென்டோவா இருக்காங்க. ஸோ எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.